இன்னைக்கு வீடியோல நிறைய படத்தோட வசூலை பார்க்க போறோம். அது இல்லாம மதராசி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், அப்புறம் கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸ் கலெக்ஷன், லோகா ஒரு பக்கம் சரியான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. கூலி படத்தோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் அதான் நேத்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா பாதி பேர் இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு வேற வேற படங்கள் சொல்லியிருந்தாலுமே இன்னும் பாதி பேர் கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, வேலைக்காரன் திரைப்படம் தான். மோகன் ராஜா அவர்களோட வாய்ஸ்லே ஸ்டார்டிங்ல இந்த படம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் சீனே இதுதான். ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் நிற்கும். அந்த காரை ஒரு பையன் பம்பரத்தை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே போவான். இந்த பையனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வன்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வன்மம் எங்க இருந்து வந்தது, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படமே ஆரம்பிக்கும். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் சக்தி, நிகேஷ், முத்துராஜா, அப்புறம் அப்சல் அப்படிங்கிறவரு, பிரெண்டன் சாமுவேல், பிரபாகரன், எஃப்எக்ஸ் சிங்க் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூல்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பண்ணிக்கோங்க. F1 திரைப்படத்தோட டோட்டல் கலெக்ஷன், பிராட்பிட்டோட F1 சரியான படம். இந்தியாவில் 124 கோடி 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் $613.9 மில்லியன் US, 5400 கோடிக்கு மேல இந்தியன் கரன்சிக்கு வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன் US. அப்புறம் நோபடி 2, ஸோ நோபடி 1 பெரிய ஹிட், நோபடி 2 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு $36.4 மில்லியன் US, 320 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஜம்ப் இல்லை. இந்த சண்டே கூட ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கல நோபடி 2. அப்புறம் மீதி படங்களுக்கெல்லாம் நம்ம ஷேர் டீட்டெயில்ஸோட பார்த்துருவோம். வார் 2 டே 20 இந்தியாவில் 49 லட்சம், உலகம் முழுக்க 54 லட்சம். 281 கோடி இந்தியாலையும், 356 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட், 340 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட 189 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 55% ரெக்கவர் ஆகி ஒரு தோல்வி படமாக அமையுது, மரண தோல்வி படமாகவே அமையுது வார் 2. ஸோ வார் 2 இப்படி ஒரு மரண தோல்வி. வார் 1 எந்த அளவுக்கு ஹிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. வார் 2019ல இந்தியாவில் மட்டுமே 378 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 475 crore, அதாவது 475 கோடி. பட்ஜெட் 150 கோடி. இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 225 கோடி கிட்ட வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு வார் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனா செகண்ட் பார்ட் ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு படத்துக்கு சீக்குவல்லாம் எடுக்கிறீங்க, அதுக்கு கதை இருக்கும் பட்சத்துக்கு ஓகே, அது ஒரு ஸ்பை யூனிவர்ஸ்ல வருதுங்கிற வரையும் ஓகே. ஆனா ஒரு 2 ஸ்டார் இந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டார், இந்த இந்தியாவிலே ஒரு பெரிய ஸ்டார், இவங்க 2 பேரை மட்டும் போட்டுட்டா போதும், கதை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆக்ஷன் சீன்ஸை வச்சு இவங்களை ஹிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சதுதான் இந்த படத்தோட பெரிய தோல்வின்னு நினைக்கிறேன். கதையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். அப்புறம் பரமசுந்தரி அப்படிங்கிற படம் டே 5 இந்தியாவில் 5 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 50 லட்சம். 41 கோடியே 45 லட்சம் இந்தியாலையும், 55 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க. 60 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட இந்த படம் வெறும் 5 நாள்லயே ஷேர் வந்திருக்கு. இந்த படத்தோட ரெக்கவரி பர்சன்டேஜ் 85% கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம். அப்புறம் குஜராத்தில வேஷ் லெவல் 2 அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 98 லட்சம், டோட்டலா 9 கோடியே 95 லட்சம். பட்ஜெட் 8 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 5 கோடி, 5 கோடியே 60 லட்சம். இந்த படம் ஷேர் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. 111.9% இந்த படம் ரெக்கவரி பண்ணியிருக்குங்க. அதாவது வேஷ் லெவல் 2 தான் சைத்தானோட ரீமேக்னு ஒரு நண்பர் சொன்னதா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போன வீடியோல கேட்டேன். அதுக்கு நிறைய பேர் வேஷ் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சைத்தானோட அந்த தழுவல், அது கூட அபிஷியல் ரீமேக் இல்லைன்னு நினைக்கிறேன், அதோட தழுவல். ஸோ லோகா சாப்டர் 1 இந்த படத்தோட டே 6 கேரளால 5 கோடியே 45 லட்சம். வீக் டேஸ்ல கூட பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 92 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 72 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு நேற்று 6வது நாள். ஸோ டோட்டலா இந்த படம் கேரளால 27 கோடியே 17 லட்சம், தமிழ்நாட்டில் 5 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 30 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 48 கோடியே 75 லட்சம், 94 கோடியே 31 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு வெறும் 6 நாள்ல.
இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த படம் 100 கோடியே கடந்திருக்கும். பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கல்யாணி பிரியதர்ஷினி நடிக்கிற ஒரு படம் 100 கோடி வசூல் எடுக்கும் மலையாளத்துல அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ கண்டென்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ லோகா சாப்டர் 1 இந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ். பட்ஜெட் 40 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட இந்த படம் 49 கோடி 28 லட்சம். ஷேர் வந்து 98.56% இந்த படம் வந்து ஆல்ரெடி ரெக்கவர் ஆயிருக்கு. பெரிய விஷயம். ஸோ லோகா சாப்டர் 1 வெற்றி. இப்போ நம்ம பேசியிருக்க இந்த நேரத்தில் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிருக்கோம். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ஹிருதயபூர்வம் அப்படின்னு மோகன்லால் அவர்களோட திரைப்படம் டே 6 கேரளால 2 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலா கேரளால 15 கோடியே 92 லட்சமோ, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 40 கோடியே 92 லட்சம். பட்ஜெட் 30 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 20 கோடி, 21 கோடிக்கு மேல ஆல்ரெடி ஷேர் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. இந்த படம் 108% கிட்ட வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு வெறும் 6 நாள்ல. அப்புறம் கூலி திரைப்படத்தோட 20வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 98 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 38 லட்சம், டோட்டலா 150 கோடியே 97 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 521 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 380 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 305 கோடி, 277 கோடியே 91 லட்சம் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 91% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. கூலி திரைப்படம் இதுவரையும் 20 நாள்ல. அப்புறம் கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ் தமிழ்நாட்டில் வந்து 19 லட்சம், டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 8 கோடியே 81 லட்சமும், 24 லட்சம் கர்நாடகாலையும், 9 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க. அதாவது டோட்டலா தமிழ்நாடு கர்நாடகா சேர்த்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்ல விஷயம். ஸோ ரீ ரிலீஸ்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ். எனக்கு தெரிஞ்சு இதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஜயகாந்த் அவர்களோட திரைப்படத்தை அந்த 4K ரீமாஸ்டர் பண்ணி அந்த ரீ ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குல்ல, சாதாரண வெற்றி கிடையாது. ரீ ரிலீஸ்ல இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போற மதராசி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமான அமரன், அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்லாம் நம்ம பார்த்தோம். அந்த படத்துக்கு எப்பேற்பட்ட ஓப்பனிங், எப்பேற்பட்ட கலெக்ஷன், எப்பேற்பட்ட ரீவாச்சிங், அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே முருகதாஸ் அப்படிங்கிறவர் கடைசியா ஒரு 2-3 தோல்வி கொடுத்திருந்தாருமே, அவர் ஒரு பெரிய டைரக்டர், உச்ச டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இன்ன வரையும் இருக்காரு. ஸோ இந்த 2 பேர் சேர்றாங்க அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது இத்தனைக்கும் அனிருத் அவர்கள் இசை. ஆனா இது எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்ல வெளிப்பட்டுச்சா அப்படின்னா அதுல கொஞ்சம் தான் வெளிப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல 2 கோடியே 51 லட்சம் தான் இந்த படம் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து ரொம்ப பேடு, ரொம்ப ஒஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே தான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா பார்த்த பிலிம்ஸ்க்கு இது கம்மி. கர்நாடகால 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 61 லட்சம். டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல 3 கோடியே 34 லட்சம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. இன்னும் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கு, நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ வரப்போகுது, டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது, டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரித்திக் ரோஷன் அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ். இப்ப நம்ம வார் பார்த்தோம், வார் 2 பார்த்தோம். இதுல எது இருக்கிறதுல ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ ரித்திக் ரோஷன் அவர்களோட கெரியர்ல ஹையஸ்ட் டாப் 10 கிராசர் என்னென்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து தூம் 2. இந்த படம் மாபெரும் வெற்றிங்க. 149 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது ஃபேவரட்டான மூவி, அந்த டைம்ல குழந்தைங்களா இருந்தவங்களுக்கு. அப்புறம் ஜிந்தகி நா மிலேகி டோபாரா அப்படிங்கிற படம் 153 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. காபில் அப்படிங்கிற படம் 193 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அக்னிபத் ஒரு சரியான படம் 195 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. சூப்பர் 30 ஸோ பயங்கர ஆக்ஷன் படம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படமும் இவர் நடிச்சாரு. 200 கோடிக்கு மேல அந்த படம் வசூல் பண்ணிச்சு. 209 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. பேங்க் அப்படிங்கிற படம் 335 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க ரொம்ப சுமாரான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்க வார் 2 இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 356 கோடி. ஃபைட்டர் வந்து 358 கோடி வசூல் ரீதியா பெரிய ஹிட். கிறிஷ் 3 இந்த படம் வந்து 385 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. வார் ஃபர்ஸ்ட் பார்ட் தாங்க 475 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதுல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கறத சொல்லுங்க. ஒரு படம் வசூல் ரீதியா பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுங்கிறதுக்காக அது ரொம்ப நல்ல படம், வசூல் ரீதியா ஒரு படம் ரொம்ப கம்மியான கலெக்ஷன் எடுத்துச்சுங்கிறதுக்காக அது மட்டமான படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே நம்பர்ஸ் தான். ஆனா குவாலிட்டி ஃபில்மா இருக்கா, நம்பர்ஸ் பெரிய நம்பர் எடுக்கிற படம்லாம் குவாலிட்டி ஃபில்மா இருக்குதா அப்படின்னா அதுல இப்போ ரீசெண்டா வர படங்கள்ல அதுல நிறைய கேள்விக்குறி இருக்கு. இருந்தாலும் நம்பர்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா இதுதான் ரித்திக் ரோஷன் அவர்களோட கெரியர்ல ஹையஸ்ட் டாப் 10 கிராசர்.
ஸோ இதுல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.